ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹார்ட் பீட்டோட பார்ட் 5 தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நம்ம போன பாட்டில் முடித்த மாதிரியே இந்த பாட்டில் ஆரம்பிச்சுக்கலாம். போன பாட்டில் நான் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஜங்குக் உங்களை கீழே படுக்க சொல்லியிருந்திருப்பான் அண்ட் நீங்கள் ஃப்ளோரில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. சரி, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஜங்குக்கோட கேரக்டர் எப்படி இருக்குது அண்ட் ஒயின் நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தோணுது. வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட் அக்கா, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக. பிகாஸ் அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரியை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. எஃப்எஃப் சீரீஸ்க்கெல்லாம் நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு அழகான சாரீ வியர் பண்ணிவிட்டு உங்கள் தலையை தோட்டிக்கிட்டே வெளியே வரீங்க. நம்ம ஜங்குக் அவன் அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவன் பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா பையன் குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு அப்படியே அவனை பார்த்துட்ருக்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களோட லிப்ஸில் ஒரு அழகான ஸ்மைல். நீங்கள் எந்திரிச்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஆனால் அமைதியாக அப்படி தூங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஹேரில் இருந்து வெட் ட்ராப் ஒன்று அவன் மேலே விழுந்திருக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டு ஐயோ எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே தள்ளி போய் நிற்கிறீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி அப்படியே அந்த மிரரை பார்த்துட்டு இருக்க மாதிரி. நம்ம ஜேகே அந்த கோல்ட் சென்சேஷனில் தான் எந்திரிச்சிருந்துருப்பான். அவன் அப்படியே எந்திரிச்சு கண்ணை கசக்கிட்டு டைம் அவ்வளோ அப்படின்னு அவன் திரும்பி பார்க்குறான். ஐயோ டைம் இவ்வளோ ஆயிடுச்சா? இவ்வளோ நேரமாக தூங்கியிருக்கேன். நார்மலாகவே நல்லா தூங்குவேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் தான் சிஇஓ ஆச்சே, பெரிய மாடல் கம்பெனியோட நியூ சிஇஓ, ஹேண்ட்ஸமான சிஇஓ. அப்போ இதுக்கப்புறம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தானே ஆகணும். டே ஜங்குகா பழகி கூடா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஒயன் அப்படியே இந்த மிரரில் பார்க்குற மாதிரி ஜங்குக் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. உங்கள் வெட்டான ஹேரை அப்படியே தோட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பொட்டை எடுத்து உங்களோட நெத்தியில் வைக்கிறீங்க. உங்கள் பேக்லலாம் ஒரு மாதிரி வெட்டாதான் இருந்திருக்கும். ஐயோ இவனை பார்க்குற எப்படி இருக்கா? டே ஜங்குகா, இல்லை அவெல்லாம் உன்னோட வாழ்க்கையை நாசமாக்குனவ. அவளெல்லாம் நீ இப்படி பார்க்கக்கூடாது. ஆமாம் பார்க்கக்கூடாது. எவ்வளோ தையம் இருக்கணும், இப்படி மட்டும் வந்து நின்றுட்டா அப்படியே பல்லடிச்சிட்டு போயிடுவேனா? ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு பொண்ணுங்கன்னா கொஞ்சம் ஹார்மோன்ஸ்லாம் வீக் ஆகும்ல. ஆனால் வெயிட் ஆகக்கூடாதுடா ஜங்குக். மனசில் நல்லா பதிய வச்சுக்கோ. இவன் எனிமி மாதிரி. இவளை நீ கஷ்டம் மட்டும்தான் படுத்தணும், இவளை சந்தோஷம்லாம் படுத்தக்கூடாது. இவ கூட க்ளோஸாக கூட நீ நிற்கக்கூடாது. ஆமாம், அப்புறம் அதில் அட்வான்டேஜ் எடுத்து இன்னும் என் வாழ்க்கை நாசமாகிடுவா. அப்படி அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே அவன் ஒயன் பக்கத்தில் தான் போகிறான். ஒயன் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரா? அந்த தண்ணி மேலே பட்டு தான் எந்திரிச்சாருன்னு இப்போ எதுக்கு பக்கத்தில் வராரு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி சாய அந்த மிரரில் ஒயனோட பேக் அப்படியே ஜங்குக்கு தெரியுது. அவன் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். என்ன இவர் எப்படி பார்க்குறாரு? கடவுளே, என்னை மட்டும் ஒன்றும் பண்ணிடக்கூடாது. காலையிலேயே இவர்கிட்ட வேண்டாம். டே ஜங்குகா கண்ட்ரோல் பண்ணிக்கோ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்லை ஏய், காலையிலேயே என் மூஞ்சி முன்னாடி வந்து நிகரத்தை நிறுத்துறியாடி? காலையிலேயே ஏதோ சமயம் பார்த்த மாதிரி இருக்கு. எங்க அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அப்படிதான் சொல்லுவேன். ஏழ்றையை கூட்டிகிட்டு வந்த மாதிரி நின்றுட்றியா? சரிங்க வந்து கிளம்பு. இல்லைங்க, நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, புரியுதா? நான் இந்த ரூமில் இருக்கும்போது நீ இந்த ரூம்குள்ளார இருக்கவே கூடாது. நைட்டு மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளார, அதுவும் என் ரூம்குள்ளார நான் படுக்க வச்சுருக்கேன். மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது. இது என் ரூம். என்கிட்ட கேட்காம உள்ள வந்த
அப்புறம் நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்படின்னு அவன் உங்கள் பக்கத்தில், அதுவும் ரொம்ப பக்கத்தில் வந்து சொல்கிறான். ஆ சரிங்க, ஓகே, நான் போகிறேன், தள்ளிக்கோங்க. ஆ போடி, ஓ சீக்கிரமாக போ. நான் 3 என்றதுக்குள்ளார சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடு. சங்குக் திரும்பி நிற்கிறான். 1 அப்படின்னு அவன் என்றதுக்குள்ளார நீங்கள் சீக்கிரமாக அப்படியே எதையுமே எடுக்காமல் அங்கேருந்து கீழே இறங்கி போயிடுறீங்க. நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு கீழே உங்கள் அத்தையை பார்க்குறதுக்கு தான் போகிறீங்க. சங்குக் இங்க 3 அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா ஒயன் அங்கே இல்லை. என்ன சும்மா சொன்னா ஓடிட்டா? 3 என்னதுக்கப்புறமா அவன் இங்கே இருந்திருந்தா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போகலான்னு நினச்சினே. ஆ போயிட்டாளா? போச்சு, அவள் போனா உனக்கு என்ன? நேதுக்கு அப்படிலாம் யோசிக்கிற? டீ சங்குகா, தப்பாக இருக்கு. யார்கிட்ட வேணாலும் அப்படி இருந்துக்கலாம். ஆனால் இவகிட்ட இல்லை, தப்பு. உரிமை இருந்தாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் பாத்ரூம்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிடுறான். அத்தை குட் மார்னிங். ஏய் குட் மார்னிங் ஒயன். நேற்று தான் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். நான் உனக்கு எவ்வளோ மாடர்னான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். மறுபடியும் அப்படி சாரி கட்டிட்டு வந்து நிற்கிறியே. இல்லை அத்தை, என்னதான் இருந்தாலும் நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது மறந்துடக்கூடாது இல்லையா? ஹே என்ன ஒயன், நேற்று தானே நான் உனக்கு அவ்வளவும் சொன்னேன். என்ன ஜங்குக்கு ஏதாவது சொன்னானா? இல்லை அத்தை, நானா தான். ஐயோ நீ இருக்கியே அப்படின்னு அவங்க திரும்பிக்கிறாங்க. ஆமாம் அத்தை, ஜங்குக்கு அவருக்கு நான் அப்படிலாம் இருந்தால் பிடிக்கல. எனக்குமே நான் அப்படி பார்க்க பிடிக்கல. நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ண பிடிக்கும். பட் ஆனால் கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். என்ன அங்கேயே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க? வா ஒயன், இன்னைக்கு நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். ஆமாம், உனக்கு எந்த மாதிரி சாப்பாடெலாம் பிடிக்கும்? எனக்கு தயிர் சாதம். தயிர் சாதமா? அப்புறம் அத்தை, உங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த சவுத் இண்டியன் டெசி வைப்பில், அதுவும் வெஜ்ஜில் தயிர் சாதம், அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு வறுவலோட பூண்டூறுகாய் வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் அத்தை. அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதில்ல தானே? ஆமாம், அந்த மாதிரிலாம் நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோம் ஒயன். எல்லாம் நூடுல்ஸு ராமனு அப்படி தான். தெரியும் அத்தை, எவ்வளோ கேட்ராமா பார்த்துருப்பேன். அப்புறம் இல்லை, இந்த பரோட்டான்னு ஒன்று இருக்கும், அதை அப்படியே பிச்சு போட்டு சுட சுட சால்னாவை ஊற்றி அப்படியே ஒரு ஆஃப் பாயில் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு தேங்காய் சட்னி. சாரி தேங்காய் சட்னி கோயம்புத்தூரில் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நிறையா டிஸ்ட்ரிக்டில் அப்படி சாப்பிட மாட்டிங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும் அத்தை. உங்களுக்கு எது தெரியுமா? சிக்கன் பிரியாணி அப்படியே இலையில் நல்லா போட்டு தூவி விட்டுட்டு அது மேலே ஒரு லெக் பீஸை வச்சு, சிக்கன் சில்லி வச்சு, கறி வடையும் பக்கத்தில் வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னா அத்தை, இப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்கள் அத்தைக்கு அப்படி நாக்கில் எச்சி ஊறுது. ஒயன், அதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா? அது அத்தை கொஞ்சம் கொஞ்சம். அப்போ பக்கா ஜங்குக்கெலாம் இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. எங்கள் வீட்டில் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சமைப்பேன், என் பையன் நல்லா சாப்பிடணுன்னு. ஆனால் நீ சொன்னதுக்கப்புறமா எனக்கு இதெல்லாம் சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குமா? எனக்கு எப்படிப்பட்ட மருமக கிடச்சிருக்கா? எனக்கு அது மட்டும் செஞ்சு தரியா? எப்போ செஞ்சு தர? என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? என்ன பண்ணுறது, நான் வேற போய் சொல்லிட்டேனே, எனக்கு வர அவ்வளோவா சமைக்கவே வராதே. அத்தை செஞ்சிடலாம். எப்போ செஞ்சு தர போகிற? அத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு. ப்ராக்டிஸா? என்னம்மா? ஓகே அத்தை, உங்களுக்கு எப்போன்னு சொல்லுங்கள், அப்போ பண்ணி தந்துடலாம். அப்போ சரி, ஓகே. நாளைக்கே நீ அதெல்லாம் செய்கிற, நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், சரியா? ஆனால் அத்தை, பரோட்டாலாம் நைட் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணிலாம் மதியம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் இதெல்லாம் காலையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பக்கா ஒயன், 3 வேளைக்கும் நீயே சமைச்சிரு.
ஆனால் என்ன, காலையில் மட்டும்தான் ஜங்குக்கோட அப்பாவும் ஜங்குக்கும் உட்காந்து சாப்பிடுவாங்க. மதியம் அவங்களுக்கு பார்சல் பண்ணி விட்டுறலாம். நைட் அவங்க வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும் கேர்ள்ஸ் நைட் அவுட் மாதிரி. எப்படி, நல்லா இருக்குல்ல? ஆனால் அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாதே. என்ன ஒயின் யோசிக்கிற? ஆ ஓகே அத்தை. ஃபஸ்ட்டு உன்னோட கம்ஃபர்ட் ஃபுட் எது? கம்ஃபர்ட் ஃபுட்னா அது எப்பயுமே சாம்பார், ரசம், தயிர், மோர் குழம்பு, அப்பளம், அப்புறம் வடை, இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது தான். அப்புறம் பக்கத்தில் லட்டு. ஓ, இவ்வளோ வச்சு சாப்பிடுவீங்களா? ஆமாம் அத்தை, நிறையா வச்சு சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு தரேன். ஆனால் என்ன, எனக்கு தான் இவ்வளோலாம் சமைக்கவே வராது. எப்படியாவது யூடியூப் பார்த்து கற்றுக்குவேன். இவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. ஆமாம்மா, எல்லாம் பூண்டு பூண்டாக சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. நீ சமைச்சுதா, நான் சாப்பிட்றேன். ஆ சரி அத்தை. சரி ஓகே தள்ளு. நம்ம இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். ஜங்குக்கு பிடிச்ச நிறையா கொரியன் டிஷ்ஷாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். உனக்கு அதெல்லாம் பிடிக்குமான்னு தெரில. இங்கே வந்து கொரியாவுக்கு பழகிக்கோ. நான் நிறையா இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். ஜாலியாக இருக்கலாம். சரி அத்தை, உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடச்சிருக்கிறதுக்கு நான் நிறையா கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம் ஒயன், நீ காலில் என்னமோ போட்டுக்கிட்டே இருப்பியே, ஒரு மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன, நீ நடக்கிற ஒரு சத்தமும் கேட்கல. அத்தை, நீங்கள் அவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்களா? நான் காலில் ஆமாம், என் கொலுசெங்க. ஐயோ, நைட்டு கழட்ட வச்சனே. இப்போ என்ன பண்ணுறது? சங்குக்கு அவர் மேலே தான் இருப்பாரா? அத்தை, கொலுசு மேலே வச்சுருக்கேன். அப்படியா, கழட்டி வச்சிருக்கியா நீ? அப்படின்னு அவங்க திரும்பி உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. வயன் இரு, தாலி எங்க? சங்கு கட்டின தாலி. அத்தை, எல்லாமே கழட்டி வச்சுட்டு. ஐயோ வயனும், நீ என்ன சொல்கிறது? போய் போட்டு வா. இதெல்லாம் அவர்னால தான். என்ன அவ்வளோ சீக்கிரமாக துரத்தலைன்னா அதெல்லாம் போட்டுட்டு வந்திருப்பேன். இப்போ அத்தை கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக போச்சு. சே, ஆனால் அத்தை இல்லை, நான் அப்புறமேல் போடுற காரியமா இது? நாங்கள்லாம் ரிங் வியா பண்ணிக்குவோம். ஆனால் எங்கள் முறையில் நீங்கள் பண்ணலைல்ல. இப்போ நீ அந்த தாலியை எடுத்து கட்டிட்டு வர போ அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை துரத்தி விட்றாங்க. நீங்கள் போகணுமா? அவர் என்ன சொல்லுவார்னு வேறு தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே தயங்கி உங்கள் ரூமுக்குள்ளார போகிறீங்க. போனால் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி குளிச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி தலையை தோட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் ஃபேஸை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்திருப்பான். என்ன இவா அவளோட எல்லா திங்ஸையும் வச்சுருக்கா போல. அதானே என்னோட ரூமையே அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா. இவளோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு அப்படியே அவங்க ஊரையே மறந்துட்டு என் கூட வாழலான்னு நினப்பில் வந்துருக்கா போல் அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டே அப்படியே அங்கே கீழே இருக்கிற கொலுசை பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா அங்கே தாலியும் இருக்குது. அவன் அப்படியே அதை கையில் எடுத்து ஒயிட் ஐஸில் பார்க்குறான். வயன், எவ்வளோ தைரியம் இருக்கணும். எப்படி நான் கட்டின தாலியை கீழே எடுத்து வைப்பா? இதெல்லாம் இந்தியன் கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் சென்டிமெண்டலான விஷயம் தானே. இதை எப்படி அவள் கழட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கோவத்தில் அப்படியே அந்த தாலி பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்போது கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜங்கோட கையில் அந்த தாலி அவன் பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடது உன்னோடதுன்னு இப்போ தான் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் முன்னாடி வரான். நீங்கள் பயந்துக்கிட்டு பின்னாடி போக அந்த டோர்லேயே அப்படியே இடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. அவன் பக்கத்தில் வந்துட்டு எப்படி இதை நீ கழட்டலாம் சொல்றி? எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த தாலி கழட்டுவ? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு எமோஷ்னலான விஷயம் தானே, அதை எப்படி நீ கழட்டுற? என்ன அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ ஜாலியாக கொரியாவில் ஃப்ரீயாக இருக்கியா? இப்போது எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லை சங்கு. என்னன்னா நான் தூங்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு கழட்டிட்டேன். இதுக்கப்புறம் எப்பயுமே நீ கழட்டக்கூடாது, புரியுதாடி? நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்களே என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன
நீங்கள் இதை பிடிச்செல்லாம் கட்டலைல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? ஆ அப்படின்னு நீங்கள் திரும்பி கேட்க ஜங்குக்கு அப்படியே ஆஃப் ஆகிடுறான். ஆமாம், நான் எதுக்கு கோவப்படணும்? இவ கேட்குறது கரெக்டானா? நான் எதுக்கு கோவப்படணும்? இவ நான் கட்டின தாலியை கட்டலைனா அப்படி தாண்டி ஆகுவேன், அப்படி தான் கோவப்படுவேன். நீலாம் என்கிட்ட ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு கேட்கவே கூடாது, புரியுதா? உனக்கு அந்த ரைட்ஸும் இல்லை. யார் நீ? என் வீட்டுக்கு சும்மா கெஸ்ட்டு மாதிரி வந்துருக்க. ஒரு வருஷத்தில் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு நான் ஜாலியாக இருக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும், புரியுதா? டிவோர்ஸா? ஆமாம், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன். ஓ சரி, ஓகே, என் தாலி கொடுங்க. இப்போ என்ன வாய்ஸ் எல்லாம் உள்ள போகுது? நீ கவலைப்படுறியா? சொல்றி. அப்படிலாம் இல்லை, என் தாலி கொடுங்க. பேசிக்கிட்டே இருக்காதீங்க, தாலி கொடுங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் அப்படியே எட்டி எட்டி போகிறீங்க. அவன் வேணும்னே அவன் கையை நல்லா மேலே தூக்கி வச்சுக்கிறான். கொடுக்க முடியாதுரி. இப்போ என்ன இந்த ரியாக்ஷனுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் இதுக்கு சொல்லணும்? நீங்கள் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டீங்க, என்னை இப்படிலாம் சொல்லுவீங்க, ஹர்ட் பண்ணுவீங்க. ஆனால் நான் மட்டும் உங்ககிட்ட சொல்லணுமா? கொடுங்க, என் தாலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. என்னது ஹர்ட் ஆனியா? நான் அப்படி பேசினதுக்கு நீ எதுக்கு ஹர்ட் ஆகணும்? சொல்றி, நீ எதுக்கு ஹர்ட் ஆகணும்? இதெல்லாம் உனக்கு எதுக்கு ஹர்ட் ஆகுது? இல்லை, எனக்கு ஹர்ட் ஆகலை. இப்போ நீ தான் சொன்ன ஹர்ட் ஆகலை சொல்கிறேன்ல. ஹர்ட் ஆகுது, ஹர்ட் ஆச்சு, அதனால தான் நீ அப்படி சொன்ன. இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ண அப்படியே ஜங்குக் மேலேயே நீங்கள் விழுகிறீங்க. அவன் அப்படியே உங்களோட ஹிப்பை பிடிச்சிருந்துருப்பான், பட் ஆனால் பேலன்ஸ் இல்லாமல் 2 பேருமே போய் பெட்டில் தான் விழுகிறீங்க. நீங்கள் ஜங்குக் மேலே, ஜங்குக் அப்படியே உங்களை ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறான். நீங்கள் வைட் ஐஸில் அவனை பார்க்குறீங்க. அவனோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப் மேலே இருக்குது. இதெல்லாம் வேணும் தான் நான் பண்ணுறேன். இல்லையே, நீங்கள் தான் வேணும்னே பண்ணுறீங்க ஜங்குக். நான் வேணான்னு தாண்டி பண்ணுறேன். சரி, இருந்துட்டு போட்டும். என் தாலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடுங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறீங்க. யார் இவ கூட நான் இதுக்கு எவ்வளோ கனெக்டடாக ஃபீல் ஆகுறேன். ஆனால் அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தா அதே ஃபீல் இப்போவும் இருக்குது. எப்படியோ தப்பிச்சிட்டேன். அவர் பக்கத்துலேயே போய் நிற்க முடியல. ஏன் நான் இப்படி தடுமாறுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு மறுபடியும் நீங்கள் கீழே போகிறீங்க. தாலி எடுத்து போட்டு வந்துட்டியா? ஒயன், இதுக்கப்புறம் இப்பெல்லாம் கழட்டி வைக்காதம்மா. இல்லை அத்தை, ஒரு மாதிரி கழுத்துக்கிட்ட ஒரு மாதிரி பண்ணுது, அதனால தான் கழட்டி வச்சேன். தூங்கும்போது மட்டும் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, சரி வா உட்காரு சாப்பிட்லாம். இல்லை அத்தை, அவரும் மாமாவும் சாப்பிடட்டும், அப்புறம் நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம். ஓ அப்படியா? சரி, ஓகே, நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம். நீ எடுத்து வைக்கிறியா? அத்தை. நீங்கள் ஒவ்வொரு திங்ஸாக அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது உங்கள் அத்தையை பார்த்து, அத்தை சொல்லுமா, ஜங்குக்கு அவர் 1 இயரில் டிவோர்ஸ் பண்ண போகிறாரா? அது அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அது நான் தான் அவனுக்கு சொன்னேன். நீங்கள் தான் அவர்கிட்ட அப்படி சொன்னீங்களா? ஆமாம், அவனை கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேம்மா. ஆனால் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நீ அதுக்குள்ளே எப்படியாவது அவன் மனசில் இடம் பிடிச்சிரு. அது எல்லாம் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம்ல, சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கீழே வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன், என்னம்மா இவ்வளோ பொறுப்பாக இருக்க, இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கி? மாமா அது நான் கேட்டுட்டேன். வயன் எப்பயுமே சீக்கிரமாக தான் எந்திரிப்பாளாம், ரொம்ப நல்ல பொண்ணுல்ல? ஆமாம், ஜங்குக் வயன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஓ அப்படியா? அப்போ நான் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்க கூடாதா அப்படின்னு நம்ம ஜங்குக் கேட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. எங்கே வந்துட்டிங்களா? உட்காருங்க. எங்கள் அப்பா இருக்கிறனால இவ்வளோலாம் நடிக்க வேண்டியதாக இருக்குது, இவளை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து உட்கார்றான். ஆனால் ஜங்கு,
வயன் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியாப்பா? சரி ஓகே. மா சாப்பாடு எடுத்து வைங்கம்மா, பசிக்குது. சரிடா அத்தை, நான் பரிமாறுறேன். சரி வயன் நீயே பரிமாறு. எங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் இவ்வளோலாம் நீ நடிக்கிறல்ல, இது தாண்டி என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் எங்கே நடித்தேன்? என் கண்ணு முன்னாடியே வந்து நிற்காதுன்னு சொல்லியும் இதெல்லாம் பண்ணுறல. என் அப்பா இருக்கிற தைரியம் தானே. பார்த்துக்கிறேன்டி, பார்த்துக்கிறேன். எடுத்து வை, எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வை, சாப்பிட்றேன். எங்கள் அம்மா எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க போலியே. இல்லை அவ்வளோவெல்லாம் சொல்லலை, இந்த டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஓ மா, நீயும் அவள் கூட சேர்ந்துட்டியா? இருக்குமா, ஒரு நாள் இருக்கு. அப்பா இல்லாத நேரமாக பார்த்து உங்கள் 2 பேர்த்தையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு லுக் விடுறான். என்னடா பார்வை? சரியா இல்லையே காலையிலேருந்து? அவன் பார்வையே அப்படிதான். இப்போ நேற்றுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சிரிக்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் அவரை விட அதிகமாக சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஐயோ தெரியாதனமாக இப்படி சிரிச்சிட்டேன்னு நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டு. இதையும் வச்சுக்கோங்க. போதும். என்ன ஏதாவது அண்டா குண்டான்னு நினச்சிட்டியா இவ்வளோலாம் சாப்பிட்றது? போதும். டேய், அது உன் மேலே இருக்கிற பாஸ்டில் தாண்டா அவள் அப்படி பண்ணுறா. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இப்போ தானே ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக நீ மாறிட்டு வர. அந்த மயிரெலாம் இல்லை, நீங்கள் இருக்கிறனால தான் அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளெல்லாம் நீ தனியாக வந்து பாரு, அப்புறம் ஒரு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். ஏன் எந்திரிக்கிறீங்க சாப்பிடாம? போதும்டி, போதுங்கிறல்ல. சும்மா அப்படியே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ எதுக்கு அவன் சாப்பிடாம எந்திரிக்கிறான்? வயன் பாரு கஷ்டப்படுறா. விடுங்க, அவன் கம்மியாக தானே சாப்பிடுவான். வயன் வேற கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டா. வயன் இதுக்கப்புறம் பார்த்து புரிஞ்சுக்கோ, ஜங்குக்கு எப்பயுமே கம்மியாக தான் சாப்பிடுவான். இல்லை அத்தை, அவர் நான் பரிமாறினால தான் கம்மியாக சாப்பிட்றாரு போல். சரி அத்தை, நான் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறேன். எங்கேருந்து எப்படா போலான்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவன் கோட்டோட ஒரு பட்டன் போட்டு அப்படியே ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றுட்டு அவன் கரெக்டாக ரிச்சிக்கு தான் கால் பண்ணுறான். டேய் மயிராண்டி, ஏடா இருக்க? டேய் மச்சான், டைம் என்னடா ஆகுது? டேய் 10 மணி தான்டா ஆகுது, இப்போல்லாம் எழுந்திரிக்கணுமா? டேய் மயிறு, நீ இப்போ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவோட அசிஸ்டண்ட். எனக்கு முன்னாடி நீ தான் எந்திரிச்சிருக்கணும். சிஇஓ நானே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். உனக்கு என்னடா? டேய் மச்சான், பதவி கிடச்சா வேலை இவ்வளோ இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையடா. நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்டா. டேய் உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? டே ரிச்சி, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் நீ தான் நீ பிக்கப் பண்ணுற. என்னடா சொல்கிற? நீ உன் பைக் எடுத்துகிட்டு வாடா. டேய், இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் வந்தா நல்லா மாசா காரில் தாண்டா வரணும். பைக்கெல்லாம் செட் ஆகாது. நீ வா, கார் எடுத்துகிட்டு வா. டேய் மச்சான், என்னடா தூகுமா வருதுடா? இல்லை நான் வரல போ. டேய் என்னடா பொண்ணு மாதிரி சினிங்கிட்டு இருக்காங்க? என்ன கே ஆகிட்டு வரியா? வாடா டேய், சீக்கிரமாக வா, உனக்காக தான் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வீட்டுக்கு வெளியா? டேய் வீட்டுக்குள்ளார நேரம் உட்காண்ட்ருடா, நான் வரதுக்கு லேட் ஆகும். வீட்டுக்குள்ளாரெலாம் உட்காண்ட்ருக்க முடியாது. அங்கே அவள் இருக்காடா, அவள் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கும்போது அவள் இருக்கக்கூடாது. டேய் என்னடா லாஜிக்குது? என்ன பாலிசி இது? டீல் போட்டு வச்சிருக்கியா? டேய் மச்சான், இவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் ரெடி ஆக முடியாதுடா. நீ குளிச்சுட்டு வருவியோ குளிக்காமல் வருவியோ, ட்ரெஸ்ஸு போட்டு வருவியோ இல்லை அம்மனம்மா வருவியோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நீ இப்போ வரணும். டேய் என்னடா இப்படி சொல்கிற? நான் மானபங்கம் பண்ணுறதே உன்னோட வேலையாக வச்சிருக்க. இர்றா வரேன். டேய் சீக்கிரமாக வரியா இல்லையா? டேய் மச்சான், டேய் இர்றா, குஞ்சல மாட்டாமல் பேண்ட்டு ஜிப்பு போடணுண்டா. டேய் சீக்கிரமாக வாடா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது?
டேய் மச்சான், இதெல்லாம் அநியாயம்டா. இப்போ தான் நீ எனக்கு கால் பண்ண உடனே சீக்கிரம் நீ இப்படி பண்ணுற. இர்றா வந்துட்டேன்டா, காலை கட் பண்ணுறா. சரி, உனக்கு 2 minutes தான் டைம், அதுக்குள்ளே சீக்கிரமாக வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். நம்ம ரிச்சி ரொம்ப அவசரமாக ரெடி ஆகிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான். இவன் இப்போ தான் வருவானோ மயிராண்டி, எப்படி இருக்க வேண்டியவன் இப்படி ஆயிட்டான்ல. அது எல்லாத்துக்கும் காரணம் அவள் ஒருத்தி மட்டும்தான். ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேடி, ஏன்டா இங்கே வந்தோம், எதுக்குடா இவன் கூட இப்படி இருக்கும், ஏன்டா இப்படி தேர்ட் வீலாக இருக்கும் அப்படின்னு. நான் உன்னை நினைக்க வைப்பேன், உன்னை ஓட வைப்பேன். அது நடக்க தான் போகுது. ஹாய் மச்சு, நடா ஏன் நின்றுறிய? நான் தான் சொன்னேன்ல வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன் அப்படின்னு. கொழுப்புண்டி அவனுக்கு. சேர்றா, சீக்கிரமாக ஏறு, கிளம்பலாம். உனக்காக என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கு பாரு. டேய், எனக்கு இருக்கவே பிடிக்கல. உன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பு, எனக்கு பிடிக்கவே இல்லைடா. என்னடா இப்படி சொல்கிற? உனக்கு வீடே எப்படி இருந்தால் என்னடா பண்ண முடியும்? கஷ்டம்தான் மச்சான், ரொம்ப கஷ்டம். வயனால தானே? டேய், வயனோட தங்கச்சி வயனை பார்க்குறீங்க இங்கே வந்தா சொல்லு மச்சான், நானும் வந்து உன்னோட ரூமில் தங்கிக்கிறேன். எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கிறேன்டா. உன்னை இங்கே வா, வந்து என் கூட தங்குன்னு நான் ஒன்று இங்கே கூப்பிடல. எல்லாம் மச்சான், நீ கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. நானே வருவேன்டா. ஒரே ஒரு கால். இந்த மாதிரி கயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒயினோட தங்கச்சி ஒயினை பார்க்குறதுக்கு வந்திருக்கா அப்படி மட்டும் சொன்னால் போதும், நான் குடுகுடுன்னு வந்துடுவேன் மச்சான். எப்படி வலியுது பாரு. டேய், தொடச்சிக்கோடா, ஜொல்லு, சரியான ஜொல்லு. மச்சான் சரிடா, ரொம்ப அசிங்கப்படுத்தாத. காதல்லாம் அப்படி தான் மச்சான் இருக்கும், உனக்கு புரியல. காதலில் விழுந்தாதான் உனக்கு இதெல்லாம் தெரியும். ஹே பிள்ளைக்காடா, எத்திரோ பிள்ளைக்காடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிச்சி பாடிட்டு அப்படியே கார் எடுக்கிறான். ஆமாம் மச்சான், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நான் தான் சொன்னேன்ல கம்பெனிக்காகன்னு, அதுக்கு தானடா காலே பண்ணேன். ஆமாம்ல. ஐயோ, அசிஸ்டன்ட் மாதிரி வேறு நடிக்கணுமா? டே மச்சான், நீ ஒரு மாடலாக இருக்கிற வரைக்கும் கூட இவ்வளோ ப்ரெஷர் இல்லைடா. இப்போ சிஓவாக மாறினதுக்கப்புறம் என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கு பாரு. டேய், நாம் என்ன அங்கே போய் வேலையாக பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த பேர் இருந்தால் போதும். போடா, சீக்கிரமாக போ. சரி மச்சான், நான் வரவன தப்பாக நினச்சிட்டேன். எங்கே வேலைலாம் செய்ய போறியோ அப்படின்ட்டு. நம்ம என்ஜாய் பண்ண தானே போகிறோம், அப்போ ஓகே தான்டா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிச்சி ஹாப்பியாக அப்படியே காரை ஓட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அவன் கம்பெனி வந்ததுக்கப்புறமா அவன் கெத்தா எப்பயும் போல் அந்த கம்பெனிக்குள்ளார போகிறான். போகும்போதே நிறையா பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு பேசிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பொண்ணு ரிசப்ஷனிஸ்ட் அவள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜங்கு கிட்ட, சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதிகம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க? அப்புறம் உங்கள் கால் வலிக்காதா? கரெக்டாக சொன்னா மச்சான் அப்படின்னு நம்ம ரிச்சி சிரிக்க, இல்லை சார், ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. உங்களை பார்க்குறதுக்கு காலையிலே ஒருத்தர் உங்களோட கேபினில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும்னு சொன்னோம், பட் ஆனால் அவர் கேட்கல சார். அவ்வளோ பெரிய மயிறு பிடுங்கி யார்? அது ஏன் கேபினில் என் பெர்மிஷன் இல்லாமல்? யாரவா? சார், அவர் பேர் என்னமோ ரேஸ் அப்படின்னு சொன்னார். டேய் லா மச்சான், டேய் அவன் எதுக்குடா இங்கே வந்துடுறான்? அதானா, என்னவா அறியும்? சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறோம். ரே எதுக்குடா இங்கே வந்துருக்கான்? அதான் மச்சான் எனக்கும் தெரில. அத்தா, அவன் அதிகமாக நம்மக்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டான்ல, இப்போ எதுக்குடா வந்துருக்கான்? ஒரு வேளை நேற்று நான் கால் பண்ணி பேசினதுனாலையோ? என்ன, நீ கால் பண்ணி பேசினியா? இல்லை மச்சான், மாற்றி சொல்லிட்டேன். அவன் தான் எனக்கு கால் பண்ணான், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணானா, அதான் பேசிகிட்டு இருந்தோம். டேய் அப்படின்ட்டு உடனே நம்ம ரிச்சியோட ஷர்ட் அப்படியே ஜங்கு பிடிக்கிறான். டேய் இப்போ எதுக்குடா நீ என் சட்டையை பிடிக்கிற? டே ரிச்சி, அவன்கிட்ட எனக்கு கல்யாணமானது ஏதாவது சொன்னியா என்ன? ஐயோ மச்சான், அதுதான்டா ஃபன்னியஸ்ட் பார்ட்டு. அவன்கிட்ட சொன்னேன்ல, அவன்ல அம்மையா விழுந்து விழுந்து சிரிக்கிறான், என்னை விட தாங்க முடியலடா அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக் செம்ம கோவமாயிடுறான். ரிச்சி புரிஞ்சுக்கிட்டு,
ஐயோ, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதோ? மச்சான், நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்லையேடா. ஆ தெரியாமல் சொல்லிட்டேன் மச்சான். இப்போ என்ன பண்ணுறது? ஒரு வேளை அது தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கானா அப்படின்னு தான் நினைக்கிறேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாவா அப்படின்ட்டு ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனோட கேபின் அப்படியே ஓப்பன் பண்ணான். ரேஸ் அங்கே அப்படியே அந்த டேபிள் மேலே காலை அப்படியே போட்டுட்டு ஒரு மாதிரி கெத்தாக உட்காண்ட்ருந்துருப்பான். அவன் அப்படியே அந்த ரொட்டேட்டிங் சேரில் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக் நின்றுட்டு இருந்திருக்கான். ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டே, வா மச்சான், உனக்கு தான் வெயிட்டிங். நம்ம ரேஸ் ஒரு மாதிரி சிவங்கம்மா மென்னுக்கிட்டே தான் இருப்பான். நம்ம ஜங்குக் அப்படியே அவனை பார்த்த உடனே, இவன் தான் ரேஸ், ரே, நான் ரிச்சி, ரே, நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக என்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டான். நான் கொரியாவோட பெரிய கம்பெனியில் பெய்ட் மாடலாக ஒர்க் பண்ணுறது, அதுவும் எங்கள் அப்பாவோட ரெக்கமெண்டேஷனில் வந்ததுக்கப்புறமா. ரிச்சி என் கூட வந்துட்டான், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் ரே அப்படி இல்லை. நான் என் லைஃப்பை பார்த்துட்டு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன்டா அப்படின்னு சொன்னான். ஆனால் அதுக்குன்னு ஒட்டுமொத்த கான்டாக்டையும் பிரேக் பண்ணிட்டான். இப்போ ரே எங்கள் முன்னாடி. டே ரே, நேற்று நான் கால் பண்ணி பேசின உடனே என்னடா இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்துட்ட? வாடா, மாடு அசைப்படுற மாதிரி எப்போ பட்டாலும் அசைப்போட்டே இருப்பியே, இன்னும் நீ இதை மாற்றல. டியூட், அதெல்லாம் ஒரு ஃபேஷன் டியூட், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் நான் ரிச்சி, நம்ம ஜங்குவோட மேனேஜராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனியோட அசிஸ்டண்ட்டாக அந்த சேர்ந்துக்கிட்ட போல. அப்புறம் டேய், நான் உங்ககிட்ட சொன்னேன் 3 பேர் எங்கே போனாலும் ஒன்றா போகலான்னு. ஆனால் நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜங்கு கேட்டுக்கிட்டே அவன் கேபினோட சிஇஓ சேரில் உட்காடுறான். டியூட், உனக்கு இந்த சேர் ஃபிட்டிங்காக இருக்கு டியூட். இதுக்கு தானே இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட. என்னதான் உங்க கூட பேசலைனாலும் ஐ நோ யுவர் லைக்ஸ். அப்புறம் என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா? அதை ஏன்டா கேட்குறா? வைத்தறிச்சலாக இருக்கு. ஏன் டியூட், உனக்கு பிடிக்காமையா? நான் உங்கள் அப்பா சொன்னதுனாலையா? ஆமாண்டா. இப்போ புரியுது. எங்கள் அப்பான்னு சொல்லி தானே இவ்வளோ தூரம் வந்துருக்க. கவலைப்படாத, உங்கள் அப்பாவோட சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறுது. அவன் அப்படியே கோவமாக அங்கே உட்காண்ட்ருக்கான். டேய், உனக்கு தான் தெரியும்ல அவங்க அப்பாவோட கதையை எடுத்தா அவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு. அப்புறம் எதுக்குடா வேணும்னே அவனை இப்படி பண்ணிட்டுருக்க? நான் இன்னும் நீ கலர் ஜட்டி தான் போட்டுட்ருக்கியா? எங்கே நில்லு, நான் பார்க்குறேன். டேய் டேய், என்னடா பண்ணிட்டுருக்க? ஐயோ டியூட், இவன் ரொம்ப மோசம். ரிச்சிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ ஜங்குகா. அது உனக்கு எப்பயுமே தெரிஞ்சது தானே. டேய் ஜங்குகே, என்ன நீயுமா? டேய் துறடா, நான் பார்க்குறேன். துறகிறதா? என்னடா, என்ன நீ இப்படி பேசி பழகிட்ட? டோன்ட் வெரி, ஐ எம் மெச்சூர் நவ். எனக்கு என்னோடய லைஃப் சாய்ஸஸ் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என்னடா சொல்கிற? மம்டிப்பல்லு, நீ இது வேணா, சவுப்பு ஜட்டி நீலாம் பேசக்கூடாது. ஆமாம், பூஜட்டி நீங்களாம் பேசலாமா? டேய் அமைதியாக இருங்கடா. என்ன வந்த உடனே அலப்பறையை கூட்டிட்டீங்களா? நீ இல்லாமல் எப்பட்றா? டேய் ஜவு, நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்ட. அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா. அப்புறம் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிட்ட. இது எல்லாத்துக்கும் ட்ரீட் வேணாமா? பப்பு போகணும்ல? டேய் அதெல்லாம் எதுக்குடா? என்னடா இதுக்குன்னு கேட்குறான். நிஜமாலுமே ஜங்குக்கு மாறிட்டான்டா. ஆமாரே, அவன் நிறையா மாறிட்டான். இந்த கம்பெனி சிஇஓ ஆனதுக்கப்புறம் இல்லை, வேலைக்கு போகணும் வாங்குறான். டேய் ஜங்குகே, நம்ம என்னைக்கிடா வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறேன். இதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குங்கிறான். ஐயோ, ரொம்ப பேஜார்ப்பா இவன். உடனே நம்ம ரே சிரிச்சிட்டு, ஜங்கு நீ இருந்தே ஆகணும், உனக்காக தான், நீ தான் ட்ரீட்டு கொடுக்குற, வா. டேய் ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட பேச வந்தது ட்ரீட் கேட்குறதுக்கு தானா? அப்புறம் இருக்காதா? நம்ம கேங்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்க. அதை பற்றி மட்டும் பேசாதுடா, அது ஃபோர்ஸ்ட் மேரேஜ். உனக்கு எல்லாமே ஃபோர்ஸ்டாக தானே நடக்கும். சரி விடு, தட்டி விடுறா. எங்கள் கூட இருந்தால் நீ ஹாப்பியாக இருப்ப. சரி பப்புக்கு எப்போ போகிறோம்? இப்போவே? டேய் வருகிருக்கு, நான்லாம் வரல.
அப்புறமேல் பார்த்துக்கலாம். நீ அப்புறமேல் சொன்னாலே நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ நோ யூ வெல் டியூட். அந்த பொண்டாட்டி விட எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். அவள் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படியாடா? ஆமாம், ஃபர்ஸ்ட் மேரேஜில். அதுக்குன்னு பேர் தெரியுமா மச்சான்? ஜங்கு பேர்? டேய், அவ்வளோலாம் கலாச்சன்னு வச்சுக்கோ, மூக்கில் ரத்தம் வடியும். அவள் பேர் வயன். வயனா? பரவாயில்லையே, நல்ல பேர் தான். சரி, ஓகே, லெட்ஸ் கோ. நான் வேணா வரல. வரலன்னு சொல்லிட்டே இருக்கேன், ஏன்டா கையை பிடிக்கிற? மச்சான், நான் பிஜிஎம் போட்டுவிடுவா? எங்க வேணா போய்க்க, நீ என்னை விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே. டேய் ஜங்குகா, இதெல்லாம் தேவையா அவனுக்கு? அவன் பாடுறதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கு பாரு. ஐயோ, என் காதெல்லாம் அவிஞ்சு போச்சு. வா டியூட், போகலாம். சரிடா, வரேன். அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு ரே அண்ட் ரிச்சி இவங்க 2 பேர்த்து கூட அப்படியே ஹாப்பியாக வெளியே போகிறான். பார்த்தா ஜங்குக் வெளியே வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அதுவும் நம்ம ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே, ஜூலி நீ எப்படிங்க? ஜங்குக், ஜூலி, கிம் ஜூலியட், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ எப்படிங்க? டியூட், நீயும் ஜூலியும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிருக்கீங்களா? நான் தான் கூப்பிட்டேன். இவ்வளோ பெரிய சிஓவாக மாறிட்ட, அப்புறம் ட்ரீட்டு கொடுக்க வேணாமா? ஜூலியும் கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறியா? ரே, என்னை பற்றி ஜங்குக்கு நல்லா தெரியுமே. என்ன ஜங்கு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஜூலி, இங்கே பாரு, அது எல்லாமே ஒரு மிஸ்டேக் தான். உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது நிறையா இருக்குது. அப்புறம் ஏன் சொல்லலை? ஏன் என்னை காண்டாக்ட் பண்ணலை? எப்படி? எனக்கு தெரியாத விஷயம் ரேக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயோ ஏம்மா, நீ குதிக்காத. ரேக்கு நான் தான் சொன்னேன், ஜங்குக்கு சொல்லலை. ஜங்குக்கு யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு டைம் கூட இல்லை. எல்லா விஷயமும் ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. அப்படியா ஜங்கு? ஜூலி ப்ளீஸ், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ வா. அப்போது இதுக்கப்புறம் என் கூட டேட், வெளியே நைட் அவுட் இதெல்லாம் இல்லையா ஜங்கு? ஜூலி, இங்கே பாரு, அதை விட இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு. கொஞ்ச நேரம் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்கியா? நேரமா, நாட்களா, வருஷமா ஜங்கு? இல்லை, உன்னை பற்றி நினைக்கவே கூடாதா? டியூட், நான் உன்னை கூப்பிட்டது ஜாலியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சண்டை போடுறீங்க இல்லை? நாங்கள் பப்புக்கு போகிறோம், ஜாயின் பண்ணிக்கிறியா? will you join us? ஜங்குக்கு எங்கே போனாலும் நான் வருவேன். எப்படி இருந்தாலும் எவ்வளோ தூரம் போனாலும் அவன் பக்கத்துலேயே வருவேன். ஐ பெட் அப்படின்னு ஜங்குக்கு வேணும்னே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜூலி சொல்லிகிட்ருக்கா. லைக் ஷி மீன்ஸ் இட். அவள் நம்ம ஒயனோட ஜங்குக்கு ஒன்றா இருக்க விட மாட்டேன்னு சொல்கிற மாதிரி. ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. நம்ம ஜூலியட்டும் ஜங்குக்கும் ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப லவ் பண்ணியிருந்துருப்பாங்க. லைக் நம்ம ஜூலியுமே ஒரு பெரிய மாடல் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஹைபெய்ட் மாடல் தான். ஸோ ஜங்குக்கும் அவளுக்கும் இருக்கிற கனெக்ஷனில் 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருந்திருப்பாங்க. அண்ட் தட்ஸ் how they become lovers. இப்போது நம்ம ரே அவன் டிரைவர் சீட்டில் உட்காண்ட்ருக்கான். பக்கத்தில் நம்ம ரிச்சி, பின்னாடி நம்ம ஜங்குக் ஒரு எஜ்ஜில் உட்காண்ட்ருக்க. அவன் பக்கத்தில் அப்படியே உரசிட்டு நம்ம ஜூலியட் உட்காண்ட்ருக்கா. ஜங்குக், கேன் யூ ஜஸ்ட் லிசன் டு மீ? எங்கே பாரு அப்படின்ட்டு அப்படியே வலிக்கட்டாயமாக நம்ம ஜங்கு கூட கண்ணத்தை பிடிச்சி நம்ம ஜூலி அப்படியே அவனை திருப்புறா. எங்க பாரு ஜூலி, இது எல்லாத்துக்கும் எனக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. வாட் யூ மீன் பை தட்? டேய், நாடா நீ மட்டும் வருவேன்னு பார்த்தா 7 கூட்டிகிட்டு வந்துருக்க. டியூட், எனக்கு இதெல்லாம் தெரியாது, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை வரும்னு. அத்தா அவனுக்கு தெரியாதா? தெரியாத மாதிரியே நடிக்காதரே. இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஜூலி கிட்ட சொன்னால் அவள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல. வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் திங்ஸ் ஸ்லோ. பட் ஆனால் நீ வந்தோடனே எல்லாத்தையும் எலவேட் பண்ணுற. சரிடா, இப்போ எதுக்கு நமக்குள்ளே ஃபைட்? அவங்க 2 பேரும் பின்னாடி ஜாலியாக தான் வந்துட்டுருக்காங்க பாரு. அப்படி நம்ம விண்டோவை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வேண்டாமல் அப்படியே உட்காண்ட்ருக்க. ஜூலி அவன் பக்கத்தில் உரசிக்கிட்டே உட்காண்ட்ருக்கா. சி, தே ஆர் மேட்ச் மேட் கப்பிள்ஸ்னா. டேய், வேணும்னே வெறுப்பேத்துறியா? ஜங்குக்கு இப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறனால இதெல்லாம் கேட்காம இருக்கலாம். அவன் கேட்டா அப்புறம் டங்கு வர கிழிஞ்சிருண்டி.
சரி சீக்கிரமாக கிளம்பு. பப்பு சரக்குங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் வரோம். அதுவும் ஜங்குக்கு தானே இதெல்லாம் பே பண்ணுறான். அதுதான் கிக் டியூட், உனக்கு தெரியாது. சரி வண்டி எடுக்கிறா. ஐ பெட் ஜங்குக், உன்னோட சோ கால்ட் ஒய்ஃபை உன் கூட வாழவே விட மாட்டேன். கண்டிப்பாக நீ எனக்கு கிடைக்கலனா வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஓஎன், எப்படியாச்சும் என்னை விட்டு நீ போயிருடி. அப்போதான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும். ஓகேடா, நான் இப்படி இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டூ தட் ஹெல்ப் ஃபார் மீ. டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை, மியாவ் யூ.